இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே திங்கக்கிழமை தான் ஷிப்பிங்கு. ஸோ கொஞ்சம் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. நேற்று ஒரு 17-18 பேருக்கு பக்கம் கொரியர் பண்ணியாச்சு. ஸோ நேற்று பண்ணாத ஒரு 4-5 பேர்த்துக்கு திங்கக்கிழமை ஷிப்பிங் பண்ணி விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு ஸ்டாக் எடுத்தாச்சு. ஸோ கையில் கொஞ்சம் காசு இல்லை அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவே எடிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நேற்று கொரியர் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு பக்கம் சேல் பண்ணியாச்சு. கொஞ்சம் அமௌண்ட்டு நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர்லேருந்து இம்போர்ட்டட் கப்பி வந்துச்சு. ஸோ அல்பினோ ஃபுல் ரேட்டில் மேக்ஸிமம் இது எல்லாமே சோல்ட் அவுட். இந்த சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஒரு 10 பேர் பஸ்ஸில் போட்டு விட சொன்னார்னு சொல்லி அவருக்கு போட்டு விட்டாச்சு. மேபி உங்களுக்கு ஃபுல் ரேட் வேணும் அப்படின்னாலுமே ஒன்றும் அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை, இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எதுக்காக தேவை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப் பிளாக்கு. இது பேரே 25 ரூபா தான் வரும். ஸோ எதுக்காக தேவை அப்படின்னா மொத்தமாக இருக்கிற எல்லா வெரைட்டியுமே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் ஏதாவது பக்கத்தில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் ஒசூர் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நான் பஸ்ஸில் போட்டு விட்ருவேன். எனக்கு வேலை கொஞ்சம் கம்மியாகும். பேக் பண்ணி கொரியர் அனுப்பும்போது நிறைய டேமேஜ் ஆகுது, எரிச்சல் ஆகுது ஒரு மனுஷனுக்கு. நேற்று போட்டதுலேயே ஒரு 2 பார்சல் டேமேஜ் ஆகிப்போச்சு. எப்படி அது நடக்குது அப்படின்னே தெரியல, பட் நடக்குது. ஒரு 50-60 கிலோமீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, நேர்லேயே கூட கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அந்த அளவுக்கு எரிச்சல் ஆகுது கொரியர் அனுப்பும்போது. பார்சல் வெயிலில் வச்சிட்றாங்களா என்னன்னே தெரியல. இந்த வெரைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டன் டெக்ஸிடோ பேர் வந்து வெறும் 75 ரூபா தான். யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுவுமே ஒரு 10-15 பேர் பக்கம் இருக்குது. மேக்ஸிமம் பெரிய சைஸ் எல்லாமே ஒரு ரேட்டு போட்டு எடுத்துக்கோங்க. பேர் 75 ரூபான்னு, மற்றதெல்லாம் பீஸ் 20-25ன்னு சொல்லி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தத்தில் ஸ்டாக் எல்லாத்தையுமே காலி பண்ணணும். ஸோ அதுதான் குறிக்கோள். இது அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டா கிளாஸு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல வெரைட்டி. பேர் வந்து 90 ரூபா வரும். இது வந்து ஏதோ ஒரிஜினல் ப்ரீட் அப்படின்னு சொன்னார். ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு எங்கேயோ இம்போர்ட்டட் பண்ண பேர்லேருந்து எடுத்த குட்டியாம். ஸோ பேர் வந்து 90 ரூபா வரும். ஸோ எனக்கு 70-75 ரூபா போட்டாங்க. அது கொஞ்சம் சிக்கல் தான். கோல்டன் டெக்ஸிடோவும் அதே பேர் 60-65 தான் போட்டாங்க. பட் அது சேல் பண்ண முடியாதுன்றதுனால நான் 75 ரூபாய்க்கு தரேன். கப்பி கிராஸ் ஃப்ரீயாக போட்டிருப்பார் போல். இந்த கப்பி கிராஸில் இந்த ஆல்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா தலைவலியே இல்லைங்க, எப்படினாலும் நம்ம சேல் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் நிறைய இது இருக்குது பாருங்கள், அந்த ஆல்கே. ஸோ கொஞ்சம் இம்சா தான், தனியாகவே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூட சேர்த்துறதா என்னென்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி எடுத்த பழைய ஸ்டாக்கில் கொஞ்சம் சாண்டா கிளாஸ் ஒரு 3 மேல் 4 ஃபீமேல் இருக்குது. மேற்படி உங்களுக்கு சேலத்தில் யாருக்காவது சாண்டா கிளாஸ் வேணும்னா சேலத்திலே கஸ்டமர் இருக்கிறாப்புல கோல்டுமே நீங்கள் சேலத்தில் லோக்கல் இருந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையிலேருந்து வந்த பார்சல். முன்னாடி பார்த்தது திருப்பூர்லேருந்து வந்தது. ஸோ இது வந்து சென்னையிலேருந்து வந்த பார்சல். ஒரு 1500 ரூபா இருந்துச்சுன்னா மினிமம் உங்களுக்கு இதே மாதிரி 2x2 சைஸில் இருக்கக்கூடிய பாக்ஸு ஒரு 1500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களுமே வீட்டில் ஃபிஷ்ஷு சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து எஸ்கே கோல்டு 6 பீஸ் 100 ரூபா வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா கொய். இதில் வந்து ஒரு 3 பீஸ் மட்டும் கபுட்டோ கொய்க்குது. அது வந்து 3 பீஸ் 100 ரூபா வரும். மற்றது எல்லாமே எடுத்திங்கன்னா உங்களுக்கு 6 பீஸ் 100 ரூபா வரும். வேல்டெயில் ஜிப்ரா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரி, இதில் வேல்டெயில் கொய்யுமே இருக்குது. அதுவுமே உங்களுக்கு 4-5 பீஸ் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கேளுங்க. மூணாவது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு. இதுவுமே உங்களுக்கு 8 பீஸ் 100 ரூபா வரும். மேபி ஷிப்பிங் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஏன்னா ஒரு பெரிய செட்டப்பில் போட்டு இதை கொரியர் பண்ணால் மட்டும்தான் சேஃபாக வரதுக்கான சான்ஸு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப் மூணு மேல். ஸோ பீஸ் வந்து 45 ரூபா வரும். பல்காக எடுத்திங்கன்னா ஒரு 10 பீஸ் 400 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கஸ்டமர் ஒருத்தர் ஆஸ்கார் கேட்டார். 4 ஆஸ்கர், ரெட் ஆஸ்கரும் அதுக்கப்புறம் அல்பினோ ஆஸ்காரும் கொரியர் பண்ண பார்சல் மிஸ் ரூட்டு. பொள்ளாச்சிக்கு போக வேண்டிய பார்சல் அவினாசியில் லாக் ஆகி போச்சு. அது எப்படி கஸ்டமருக்கு நாளைக்கு உயிரோட போகுமா என்னன்னே தெரில. இதை நம்பி ஒரு 1000 ரூபா வாங்கினேன். அது நாளைக்கு எனக்கு தண்டமாக போகுதுன்னு நினைக்கிறேன். கொரியர் அனுப்புனாலே ஒரே தலைவலி தாங்க. ஃபீடிங் மாலி 15 பீஸ் 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற ஐட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் மாலி. சாரி, இதுதான், ஆமாம், இது நார்மல் மாலி தான் போல். அதுதான் ஃபீடிங் மாலி ஆட்டுங்குது. ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஃபீடிங் மாலி அந்த மாலி இந்த மாலின்னு இல்லாமல் 6 பேர் 100 ரூபா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. மற்ற பார்சலெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிருந்தால் கூட பரவாயில்ல. இந்த ஆஸ்கர் பார்சல் தான் டிலே ஆகி போச்சு. அவினாசியில் அது என்ன பாடுபடுதோ தெரியல. நாளைக்காவது போய் சேர்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்கேன். இல்லாட்டி மொத்தமாக ஒரு 1000 ரூபா நான் தண்டம் திருப்பி அவர் கொடுக்குற மாதிரி ஆகிடும். பேக்கிங் கவர் அப்படின்னு பார்த்தோம்னா 6 சைஸு 7 சைஸ் 8 சைஸ்லாம் அவைலபிள் இருக்கும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா கிலோ வந்து ஒரு 300 ரூபா 320 ரூபா அந்த டைமில் வரும். நம்பிக்கிட்டே இந்த 12 இன்ச்சு கவர், அதுக்கு 16 18 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கவர் மீறும். இப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா ஆனதுனால நமக்கு பேக்கிங் கவருக்கே கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. 6 சைஸ் 7 சைஸ் 8 சைஸ்லாம் வாங்கிக்கலாம்.
பட் இந்த பெரிய பெரிய கவரெல்லாம் வாங்கி சமாளிக்க முடியாது போல். ஸோ இந்த மாதிரி வர பார்சலில் தான் அந்த கவரெல்லாம் எடுத்து வச்சு, ஸோ இப்போ பார்க்குறீங்களா கவருங்க, இந்த கவருங்களை தான் நம்ம கொஞ்சம் இந்த லோக்கலில் பஸ்ஸில் அனுப்புறதுல இந்த கவர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து எல்லாமே மிக்சடு கப்பி தான். ஸோ மிக்சடு கப்பி இருக்கும், வேல்டெயில் ஜீப்ரா இருக்கும், 3 டெயில் டம்போயர் மாலி இருக்கும். யாருக்காவது தேவைன்னா ஒரு மினிமம் ஒரு 3000 3500 நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு பேர் 20 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பேன். ஸோ இது வந்து ஒயிட்டு, எல்லா ஃபீமேலுமே நிறைய பெண்டாக இருக்குது. யாராவது இந்த அலிகேட்டர் காரு அரோனா இதுக்கெல்லாம் ஃபீட் பண்ணணும்னா நீங்கள் அது நம்மக்கிட்ட கேட்டு வாங்கலாம். ஸோ இது வந்து என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, பிளாட்டினம்னு நினைக்கிறேன். எல்லாமே பேர் 30 ரூபா 35 ரூபா தான். ஸோ பல்காக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நான் ரேட் கம்மி பண்ணி தரேன். இல்லை ஒரு 200-300 பேர் வேணால் பேர் 20 ரூபான்னு நம்ம அங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ வேல்டெயில் ஜீப்ரா அப்படின்னு பார்த்தோம்னா பீஸ் 20 ரூபா வரும், இல்லாட்டி ஒரு 100 ரூபாய்க்கு 6 பீஸ் கொடுக்கலாம். அவ்வளோதான், மேக்ஸிமம் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. 3 டெயில் டம்போயர் மாலி வீடியோ எடுக்கலையா என்னன்னு தெரியல. 3 டெயில் டம்போயர் மாலி இப்போ கொஞ்சம் சைஸ் நல்லா வந்துருக்குது. போன டைம் ரொம்ப குட்டி வீட்டே இருந்துச்சு, இந்த டைம் கொஞ்சம் நல்ல சைஸ் வந்துருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பல்காக வேணும் அப்படின்னாலுமே நான் சென்னையிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஸோ பாய்.